friends, நான் சுபதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு சப்பாத்திக்கு ரெண்டு விதமான கிரேவி ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் அண்ட் பச்சை பட்டாணிலாம் போட்டு ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவியும், அதுக்கப்புறம் மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான மசாலா, அதாவது மஷ்ரூம் மசாலா கிரேவியும் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க, ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரி இருக்கும் இந்த கிரேவி. ஸோ நீங்கள் டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கோ சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிரேவியில் ஏதாவது ஒரு கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பன்னீர் பச்சை பட்டாணி மசாலா அண்ட் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கடாயில் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுமே இதில் 250 கிராம் பன்னீரை இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா இந்த மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாமே லைட்டாக இந்த மாதிரி பன்னீரை வறுத்து சேர்த்துப்பாங்க. பட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வறுக்கும் போது என்ன ஆகும்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ அது ஹார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதும் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிச்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதிலே இருக்கட்டும் கடாயிலேயே. இப்போ இந்த வறுத்த பன்னீரில் சுடு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இதை தண்ணி ஊற்றுறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் இல்லை காலையில் செஞ்சு நீங்கள் நைட்டு வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஹார்டாக ரப்பர் மாதிரி பன்னீர் ஆகாது. ஸோ இது ஒரு பெரிய டிப், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியில் இந்த பன்னீர் எல்லாத்தையுமே ஊற வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம். இந்த தண்ணி வேஸ்ட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வறுத்த எண்ணெயிலேயே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் சொல்கிற அளவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 சர்வுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 4 பேத்துக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஸோ நான் கிரேவிக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு வேணுன்றதை இப்போவே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கிரேவி நல்லா குக் ஆகிட்டுருக்கு. குக் ஆகட்டும். நிறைய பேர் நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க. லாஸ்ட் வீட்டில் கூட உடன் கலெக்ஷன்ஸ்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கடாயை பற்றி சொல்லிடுவேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிராஸ் கடாய். ஸோ இதோடைய க்ளோஸ்அப் லுக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வித் லிட்டோடையே வரும். இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள டின் கோட்டடாக இருக்கும். ஸோ இந்த டின்னோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். இது வெளில ஃபுல்லாகவே பிராஸ். அண்ட் இதோடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே இதோடைய ஹேண்டிலும் இருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். வித் லிட்டோட இருக்கிறனால நீங்கள் குக் அண்ட் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய கடையில் ராஷ் குக்வேர்ஸ் நம்மளோட கடை இருக்கு இல்லைங்களா, அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். நான் ஷாப்போட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வெப்சைட்லேயும் வாங்கலாம். வெப்சைட்டோடைய அட்ரஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை கடை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சானே நம்ம இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி அடிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கலருக்காக.
1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயோட வந்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவை எண்ணெயோட நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு கிரேவியில் நல்ல கலர் கிடைக்கும். மசாலாவோட பச்சை வாடை சுத்தமாக இருக்காது. ரெஸ்டாரண்ட்ஸில் கிரேவி செய்யும்போது அவங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் கிரேவியோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வந்து ஒரு கலருமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் அடுத்த வாட்டி கிரேவி செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவும் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ மிக்சர் ஜாரை அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் நான் வந்து 2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். இது வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். அதனால இதை நான் வந்து குக் பண்ணாமல் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கிறீங்க அப்படின்னா குக்கரில் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவியை நம்ம வேக வைக்கணும். இந்த பட்டாணியோட சேர்த்து நம்ம பன்னீர் ஏற்கனவே ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கிரேவியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பன்னீர் நம்ம வறுத்து எடுத்தனால அந்த தண்ணியில் எண்ணெயும் இருக்குது. ஸோ அந்த தண்ணி அந்த எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆகாது. பன்னீரோட சத்தும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணியிலேயே நம்ம இதை வந்து கிரேவியை ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி சூப்பராக திக்காக ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சூப்பரான க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. இப்போ இதில் வீட்டில் நம்ம நார்மலாக பாலாடை வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பால் ஆடையை 2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம இதை திரும்ப கலந்து விட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் பாலாடைக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பசும்பாலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பாக்கெட் பாலாக இருக்கட்டும், எந்த பால் நீங்கள் வீட்டில் வாங்கினாலும் அந்த பால் ஆடையை எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுவே ஃப்ரெஷ் க்ரீம் தான். அது நல்ல ஒரு சூப்பரான அதுலேயே நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா அதை கலந்ததுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு. எப்போ கசூரி மேத்தி சேர்த்தாலும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மனம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுறேன். அடுத்ததில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுடலாம் கிரேவியை. இப்போ அதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு திரும்பவும் இதை கலந்து விடுறேன். ஏன்னா கிரேவி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இல்லை டேஸ்ட் கொடுக்கும். பொதுவாக நம்ம கிரேவி செய்கிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வதக்குவோம், அப்புறம் தண்ணி ஊற்றுவோம், எல்லா பொருளையும் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். நீங்கள் இப்போ என்னோடய கிரேவியில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி தண்ணி ஊற்றி இதை வதக்கி எடுத்துருப்பேன். ஸோ இது நல்லா குக் ஆகும்போது தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த கிரேவியில் இறங்கி ரொம்ப டேஸ்டியான கிரேவி கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பரான கிரேவி அப்படியே மேலே அப்படியே எண்ணெய் தனியாக மிதந்து வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை தோசையாக இருக்கட்டும், இல்லை பூரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜீரா ரைஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இதை பார்த்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண பன்னீரை நான் வந்து உங்களுக்கு சுடுதண்ணில் போட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பன்னீரை ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பன்னீர் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கிரேவியில் ஹார்டாக இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் சுடுதண்ணி ஊற்றுறனால உங்களுக்கு லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லைட்டாக மேலே இருக்க தோலை இந்த மாதிரி லைட்டாக பீல் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா இந்த மாதிரி உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடுசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இங்கே ஒரு மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 சேர்த்துட்டு இதோடையே வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 2 தக்காளி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா இதை வந்து பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வந்து காஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான இந்த மாதிரி கிரேவியாக ரெடி ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா கெட்டியாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 குடமிளகாவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகாவையும் இந்த மசாலாவோடையே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். குடமிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துடுறேன். அடுத்து இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். இது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கடலை மாவு சேர்க்கறதுனால நல்ல நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிரேவி கிடைக்கும். கடலை மாவை தனியாக தண்ணியில் கரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி கிரேவிலேயே சேர்த்து ஒரு வாட்டி வதக்குனதுக்கப்புறம் இல்லை தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா பச்சை வாடை அடிக்காமல் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல மஷ்ரூமையும் குடமிளகாவையும் வேக விட்டுறலாம். இது வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நைட் டின்னருக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். என்ன கிரேவி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரேவியை உடனே போய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.